வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி மார்னிங் ஃபாலோ பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். புதுசா இருந்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 15 வீடியோ பிகினர்ஸ் கைடு இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு 15 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. கன்டினியூவா பார்க்காதீங்க. 2, 3 மணி நேரம் கேப் விட்டு அடுத்த வீடியோ பாருங்க. அல்லது டெய்லி ஒரு வீடியோ அப்படி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அந்த கான்செப்ட், கோர் கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிரும். அதுக்கு பின்னாடி நீங்க இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? அதே மாரி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க. அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க போதும். இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இங்கே ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இன்னைக்கு ஒரு கேப் டவுன். நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருந்தது மார்க்கெட்டு. இன்னைக்கு ஓப்பனிங் இங்கே ஒரு கேப் டவுன். ஏன்னா நியூஸ் டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. வார் நியூஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. அதனால தான் பிரச்சனை. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கொண்டு வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டு இங்கிருந்து மறுபடியும் மூவ் ஆகி மேலே போய் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சப்போர்ட்டுக்குள்ளேயே முடிச்சு வச்சிருக்கான். நாளைக்கு பார்ப்போம். அது எங்கே போகிறான்னு, மேலே போகிறானா கீழே போகிறானா நாளைக்கு பார்ப்போம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாள் நியூஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஓவராக தான் இருந்துட்டு இருக்கு. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. இது 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஒன் ஹவரில் பார்த்தேங்க. இது 5 மினிட்ஸில் பார்க்குறோம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு கேப் டவுன் ஆகி போச்சு. அதுவே நெகட்டிவ் கேனல். மேலே போக முடியல. கொஞ்சம் இவ்வளோ தூரம் போய் போட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்து இங்கே முடிச்சிருக்கான். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா கூட இது வந்து செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? உடச்சிட்டு உடச்சிட்டு போயிட்டு இருக்கான். புரிஞ்சுங்களா? உடச்சிட்டு மேலே போனவன் லோ, இதெல்லாம் லோ உடச்சிட்டு ஓப்பனே இங்கே ஆயிருக்கா. புரிஞ்சுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்ஸில் செல் ட்ரெண்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி இங்கே ஒரு கேனல் வந்து நெகட்டிவ் கேனல், அடுத்த கேனல் அதுக்குள்ளேயே நெகட்டிவ் ஆயிருக்கா. அப்போ அடுத்தது வந்து எது வரைக்கும் வரணும்? இது வரைக்கும் வரணும். அல்லது இது வரைக்கும் டச் பண்ணியிருக்கா. பட் வந்து இது வரைக்கே வரலாம் கீழே வந்தா. இதுதான் கான்செப்ட் நம்மளதான் இருக்கணும். அப்போ இங்கேயே நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு போயிருந்தா ஒன் பை ஒன்னா கீழே இது வரைக்கும் வந்துட்டு மேலே வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? வந்தவே வந்து இங்கே மேலேருந்து கீழே வரும்போது நடந்தது பாருங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே வரும்போது பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கா? இது வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இங்கே எங்கே ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குது? இதுக்கு மேலே இந்த லோவுக்கு மேலே எங்கே இருக்குன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பாயிண்ட். கரெக்டுங்களா? மார்க்கெட் பாருங்க அதே இடம்தான். அதுக்கு பின்னாடி இங்கிருந்து மேலே கிளம்புனவன் இங்கே பாருங்க என்ன வேகமாக வந்திருக்கான்னு பாருங்க. இங்கே எப்படி இறங்குனானோ அதே ஸ்பீடில் மேலே ஏறியிருக்கா. ஏறினவன் என்ன பண்ணியிருக்கா? இந்த ஸ்ட்ரகிள் பாயிண்ட் தான். இதை இவனால் தாண்ட முடியல. மாற்றி மாற்றி அங்கே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போய் மறுபடியும் முட்டி போட்டு கீழே வந்து மறுபடியும் முட்டி போட்டு கீழே வந்து பாருங்க எத்தனை டைம் ட்ரை பண்ணிக்கிறான்னு பாருங்க. இப்போ அவனால் வந்து அந்த ஹையை உடைக்க முடியல. இந்த 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 பாயிண்ட்டையே அவனால் பிரேக் பண்ண முடியல. அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒவ்வொரு டைம் இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. இது கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது இந்த ஹையை கட் பண்ண முடியாத அதே பட்சத்தில் இங்கே ஒன்று பாருங்க அப்படியே லோவர் லைட்டாக பிரேக் பண்ணிட்டு பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? ஹையை உடைக்க முடியல, ஆனால் லோவர் லைட்டில் பிரேக் பண்ணிட்டே வந்திருக்கான். இது எல்லாம் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணாவே நம்ம பைக்கு போகிறதா செல்லுக்கு போகிறதான்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பாயிண்ட்டு அப்படின்னு ஓப்பன்லேயே செல் போயிருந்தோம்னா இந்த பாயிண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்தப்பெல்லாம் செல்லுக்கு மறுபடியும் மறுபடியும் போயிருக்க முடியும். ஏன்னா செல்லிங் மெத்தடில் தான் இருக்கா ட்ரெண்டு. அப்போ அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ கூட போயிட்டு இருக்கலாம். இதை வந்து பழகணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு நான் எல்லா வீடியோவில் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி இதை தான் சொல்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஒர்க் ஆகுமானா பக்காவாக ஒர்க் ஆகும் பாருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் வந்து இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான். இதை புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். மார்க்கெட் இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ப்ராக்டிஸ் 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 தான் அதில் கை கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும். ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.